மீண்டும் இணைவோம் விளையாட்டு களத்திற்குள். பெரம்பலூர் மாவட்டம் கோனேரிபாளையம் கிராமத்தை சேர்ந்த இளம் வீராங்கனை ஒருவர் தடகள விளையாட்டில் சாதித்து வருகிறார். சாதனை சிகரத்தை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார் அந்த இளம் வீராங்கனை. தமிழகத்தில் பெண் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் பெரம்பலூர் மாவட்டத்தின் கோனேரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ருதி. தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த இளம் வீராங்கனைக்கு தடகள போட்டியின் மீது அளவு கடந்த ஆர்வம் உண்டு. ஓட்டப்பந்தயம் மற்றும் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் இவர் மண்டல மற்றும் மாவட்ட அளவில் வெற்றிகளை குவித்திருக்கிறார். மண்டல மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் 14 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாதித்த ஸ்ருதி சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஜூனியர் தடகள போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பில் பங்கேற்று அந்த மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார் இந்த இளம் வீராங்கனை. நான் வந்து ஒலிம்பிக்ஸில் என்னோட இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர்றது தான் என்னோட ஆசை. அது கண்டிப்பாக செய்வேன். நான் செஞ்சு இந்தியாவுக்காக கண்டிப்பாக நான் பேர் வாங்கி தருவேன். எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு தனியாக வந்து பண்ணி ஸ்டேட் லெவலில் 4th ப்ரைஸ் வரையும் வந்திருக்கேன். நம்பிக்கை விதையை தடகள களத்தில் விதைத்துள்ள ஸ்ருதிக்கு முறையான பயிற்சியும் சரியான வாய்ப்பும் அளிக்கப்பட்டால் ஒலிம்பிக் களத்திலும் சாதனை நிகழ்த்துவார் என நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் கோனேரிபாளையம் கிராமத்தினர். ஒலிம்பிக்கில் சாதிக்க நினைக்கும் ஸ்ருதியை பற்றி பார்த்தோம். இனி அடுத்ததாக ஆசிய அளவிலான செஸ் போட்டிகளில் வெற்றிகளை பெற்று பயிற்சியாளருக்கு ஏங்கும் திருவாரூர் வீராங்கனை இதனால் விளையாட்டு ஆர்வம் திசை திரும்புவதாக வேதனை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்தவர் ஹர்ஷினி. 13 வயதான இவர் திருத்துறைப்பூண்டி புனித அந்தோணியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஹர்ஷினி படிப்பில் மட்டுமல்லாமல் செஸ் விளையாட்டிலும் படுச்சுட்டி. தனது 6 வயதில் பாட்டி தமிழரசியிடம் செஸ் விளையாட்டை கற்றுக்கொண்ட இவர் மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் கலந்து கொண்டு 8வது இடத்தை பிடித்தார். ஹர்ஷினியின் செஸ் ஆர்வத்தை பார்த்த இவரது பெற்றோர் தனி பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தனர். அச்சீவ்மெண்ட் நிறைய செஸ்ல அதிகமாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவர் ஒரு நல்ல லெவலுக்கு வருவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் வந்து நிறையா ஸ்பான்சர்ஸ் ஃபீஸ் வாங்குறதில்லை, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் வந்து லீவ் தராங்க, அதுக்கு ஏற்ற போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, திருப்பி சொல்லித்தராங்க. ஸோ அதனால் வீட்லேயே அதனால் அவளுக்கு சொல்லித்தர முடியுது. தொடர்ந்து திறம்பட பயிற்சி பெற்ற ஹர்ஷினி பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெற்றார். தனது 10 வயதில் இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான செஸ் போட்டியில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் தமது வெற்றியை பதிவு செய்து வந்த ஹர்ஷினி நாகர்கோவிலில் நடைபெற்ற மாநில போட்டியில் தங்கம் வென்றார். அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய போட்டியில் பங்கேற்று 8வது இடத்தை பிடித்தார். இப்படி பல வெற்றிகளை தனதாக்கி வரும் ஹர்ஷினி பயிற்சிக்காக பெங்களூர் சென்று வருவதாக கூறுகிறார். என்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா, இப்போ செஸ்னா விஸ்வநாதன் எனக்கு வந்து உமன்ஸில் ஐஎம் ஜிஎம் ஆகணும். இப்போ இந்த சிட்டியில் தான் அதிகமாக கோச்சஸ் இருக்காங்க. இந்த மாதிரி கிராமம், இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கோச்சஸே இல்லை. இந்த மாதிரி கோச்சஸ்லாம் வச்சு கொடுத்தா என்னமா நிறைய பேர் வருவாங்க. செஸ் போட்டியில் சாதிக்க நினைக்கும் வீரர்களுக்கு மாவட்டந்தோறும் செஸ் பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கிறார் ஹர்ஷினி. ஹர்ஷினியின் கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவாரூரிலிருந்து ராஜசேகர். அந்த செய்தியை தொடர்ந்து இனி அடுத்ததாக கோவையில் மகளிருக்கான மாரத்தான் பந்தயம் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள் என 3000த்திற்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 4 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக போட்டி நடத்தப்பட்டது. தமிழக ஹாக்கி ஜூனியர் அணிக்கு குன்னூரில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குன்னூர் MRC மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த பயிற்சி முகாமில் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 ஹாக்கி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் நீலகிரியில் உள்ள ராணுவ ஹாக்கி அணி உள்ளிட்ட 14 அணிகளுடன் பயிற்சி போட்டிகளில் விளையாட உள்ளனர். பின்னர் திருச்சியில் வரும் 14ஆம் தேதி முதல் ஹாக்கி ஜூனியர் அணியினருக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை சென்னையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளின் இறுதியில் சிறப்பாக செயல்படும் ஹாக்கி ஜூனியர் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தமிழகத்தின் சார்பில் அனுப்பப்படுகின்றனர்.
கோவையில் மாவட்ட அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. ஊரக கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நேரு விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் பீளமேடு PSGR கிருஷ்ணம்மாள் கல்லூரி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் ப்ளூ ஸ்டார் அணியை கிருஷ்ணம்மாள் கல்லூரி அணி தோற்கடித்தது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் தரும் நேரடி தகவல்களை இப்போது கேட்கலாம். ராஜ்குமார், இப்ப இந்த போட்டி தொடரில் எத்தனை பல்கலைக்கழக அணிகள் கலந்து கொண்டுள்ளன? தற்போது போட்டிகள் எந்த கட்டத்தை எட்டியிருக்கு? ஐஸ்வர்யா, அதாவது சென்னை அடுத்த SRM காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய SRM பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டி, பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிக்கான இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. தற்போது இன்று அரையிறுதிப் போட்டிகள் தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் மொத்தம் 20 பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்றன. இன்று காலைதான் காலிறுதிப் போட்டிகள் நடைபெற்று முடிந்தன. தற்போது அரையிறுதிப் போட்டிகள் நடக்க இருக்கிறது. அரையிறுதிப் போட்டிகள் பொறுத்தவரை மொத்தம் 2 போட்டிகள் நடைபெறுகிறது. முதல் போட்டியானது SRM பல்கலைக்கழக அணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக அணி வீரர்கள் மோத இருக்கின்றன. அதே போன்று இரண்டாவதான போட்டி டெல்லி மாநிலத்தை சேர்ந்த அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக அணிகள் மோத இருக்கின்றன. இந்த 2 அரையிறுதி போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. அரையிறுதி போட்டி முடிந்து நாளை காலை இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஐஸ்வர்யா, ராஜ்குமார், இப்ப இந்த போட்டி தொடர் மூலமா இளம் வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு எத்தகைய வாய்ப்பு அமைந்திருக்கு? ஐஸ்வர்யா, அதாவது இந்த தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை பல்கலைக்கழக வீரர்களுக்கான முக்கியத்துவம் அதிக அளவுக்கு பெற்றிருக்கிறது. அதே போன்று தற்போது தமிழகத்தில் தான் முதல் முறையாக தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டியும் இங்கு நடைபெறுகிறது. அதை ஒட்டிதான் சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்திலும் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதை பொறுத்தவரை பல்கலைக்கழக வீரர்களை பொறுத்தவரை இந்த தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று தற்போது இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போட்டியில் கூட அரையிறுதிப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த 3 பல்கலைக்கழக அணிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதனாலே இந்த போட்டி சற்று விறுவிறுப்பாக முக்கியத்துவம் பெற்று நடைபெற இருக்கிறது. அதே போன்று நிச்சயமாக நாளை நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் கூட கட்டாயம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே இந்த போட்டி இங்கு நடைபெறக்கூடிய இடத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதே போன்று பல்கலைக்கழக வீரர்களுக்கும் இந்த தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஐஸ்வர்யா, ராஜ்குமார், இப்ப இந்த டென்னிஸ் தொடர்ல எந்தெந்த வீரர்களின் ஆட்டம் குறிப்பிட்டு சொல்லும்படியா அமைந்திருக்கு? ஐஸ்வர்யா, அதாவது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காலிறுதி சுற்றில் மும்பை பல்கலைக்கழக அணி மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழக அணி வீரர்களுடைய விளையாட்டு திறன் என்பது சிறப்பாக அமைந்தது. ஆனால் அவர்கள் காலிறுதி சுற்று வரைதான் அவர்களால் வர முடிந்தது. அதே போன்று இந்த போட்டியை பொறுத்தவரை தென்மண்டல அளவிலான அதாவது ராஜ்குமார், உங்களோட கள தகவல்களுக்கு மிக நன்றி. தேசிய அளவிலான ஸ்னூக்கர் போட்டியில் பங்கஜ் அத்வானி சாம்பியன் பட்டம் வென்றது உள்ளிட்ட இன்னும் பல சுவாரஸ்யமாக மிகுந்த விளையாட்டு உலக நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. சற்று பொறுத்திருங்கள்.